ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி அவர்கள் அவுட் ஆன விதத்தை பார்த்து ரொம்பவே கடுப்பான கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி அவர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு திரும்பிய உடனே அவரிடம் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனால் இவங்க 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன் மைதானத்தில் நடந்து கொண்டு இருக்கு. ஆட்டத்தில் அவ்வப்போது மழை குறுக்கிடுவதன் காரணத்தினால தற்போது ஆட்டம் தடைப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணி 10 விக்கெட் இழப்பிற்கு 445 ரன்களை குவிச்சிருக்காங்க. இதில் இந்திய அணியில் அதிகபட்சமாக வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. சிராஜ் அவர்கள் 2 விக்கெட்டுகளையும், ஆகாஷ்தீப் 1 விக்கெட்டையும், நிதிஷ் ரெட்டி 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்காங்க. இதில் அந்த அணியில் அதிகபட்சமாக ஹெட் பார்த்தீங்கன்னா 152 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் 101 ரன்களை குவிச்சாங்க. அலெக்ஸ் கேரி 70 ரன்களை குவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய 2வது இன்னிங்ஸை துவங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டை விட்டுட்டாங்க. 2வது பந்திலேயே ஸ்டார்க் அவர்கள் ஜெய்ஸ்வால் அவருடைய விக்கெட்டை வீழ்த்த, அதன் பிறகு வந்த சுப்மன் கில் அவர்களும் 1 ரன் எடுத்து ஆட்டமிழந்து வெளியேறிட்டாங்க. அதன் பிறகு உள்ளே வந்த விராட் கோலி அவர்கள் அணிக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஹேசில்வுட் அவர்கள் வீசின ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா, இவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறிட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வீசப்பட்ட அந்த பந்தில் இவங்க விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரியிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க. நீண்ட நாட்களாகவே விராட் கோலி அவர்கள் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வீசக்கூடிய பந்துகளை இவங்க போய் அடித்து எட்ஜ் கொடுத்து கேட்சில் அவுட் ஆகி வெளியில் போயிட்டுருக்காங்க. இது பல போட்டிகளில் தற்போது தொடர்கதையாக நீண்டு கொண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாது 3 ஃபார்மெட்லேயும் சேர்த்து ஹேசில்வுட் அவர்களுடைய பந்து வீச்சில் மட்டும் 12 முறை விராட் கோலி அவர்கள் விக்கெட்டை இழந்திருக்காங்க. விராட் கோலி அவர்கள் தொடர்ந்து ஒரே தப்பை பல முறை செய்து தற்போது ஆட்டமிழந்து கொண்டிருக்காங்க. இந்தியாவுக்கு முக்கியமான நேரத்தில் இவங்க கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போதெல்லாம் இது போல் ஈஸியான முறையில் இவங்களுடைய விக்கெட்டை வேகப்பந்து வீச்சாளர்கள் வீழ்த்திடுறாங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, இவங்க அவுட் ஆகி ட்ரெஸ்ஸிங் ரூம் திரும்பினது போது அங்கு தலைமை பயிற்சியாளராக இருந்த கௌதம் கம்பீர் விராட் கோலி கிட்ட தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. எத்தனை முறை சொன்னாலும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போடுற பந்தை அடிக்காமல் விட மாட்டிங்களா அப்படின்னு இவங்க கேள்வி எழுப்ப, அதன் பிறகு 2 பேருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது ட்விட்டரில் வெளியாகி பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாது இந்த டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இன்னிங்ஸில் விராட் கோலி அவர்கள் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் 4 முறை மட்டுமே அவங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போடக்கூடிய பந்தை எட்ஜ் ஆகி கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க பயிற்சி மேற்கொள்ளும் போது முழுக்க இது போல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வீசக்கூடிய பந்தை எப்படி சேஃபாக விளையாடணும் அப்படிங்கிறத மனதில் வைத்து தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் களத்துக்கு வந்தபோது அவங்க அதையெல்லாம் மறந்துட்டு மீண்டும் அதே மாதிரி அவுட் ஆகி வெளில போவது தற்போது அனைவருக்கும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணத்தினால தான் கௌதம் கம்பீர் அவர்களும் கோவத்தில் விராட் கோலி அவர்களிடம் இது பற்றி பேசியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 டெஸ்ட் போட்டிகளில் குறைந்தது 2 போட்டிகளிலேயாவது இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே விளையாட முடியும். அப்படி இருக்கும்போது சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் இது போன்று பொறுப்பற்ற முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறுவது பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.